நீ கருப்பா தானே இருக்கன்னு சொல்லி தங்கச்சி சொல்றா. இதை பார்த்தோன்னு அக்கா சொல்றா, என்ன நீ கருப்புன்னு சொல்றியான்னு. அப்ப தங்கச்சி சொல்றா, ஏதோ வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தங்கச்சி அக்காவை ஏத்திட்டு பைக்ல போறா. அப்படி போகும்போது தங்கச்சி கேக்குறா, உன்னை எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தினாங்கன்னு. அப்ப அக்கா சொல்றா, நான் கருப்பா இருக்கனால என்ன அவமானப்படுத்தினாங்க, அதனாலதான் அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு நான் நின்னுட்டேன்னு சொல்லும்போது தங்கச்சி சொல்றா, நீ வேணா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவே, அது மூலியமா நீ வெள்ளையா வருவான்னு சொல்லும்போது அக்கா பைக்ல இருந்து இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்ப தங்கச்சி சொல்றா, உன்னோட நல்லதுக்காக தானே சொன்ன, எதுக்காக கோவிச்சுக்கிறேன்னு. அப்ப அக்கா சொல்றா, தமிழர்களோட நிறமே கருப்பு தான், அதுவும் நான் இதுக்காக வெள்ளையா மாறணும், என்னோட நிறமே இதுதான் சொல்லும்போது தங்கச்சி சொல்றா, என்ன மன்னிச்சிரு, ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டு அக்காவை ஏத்திட்டு பைக்ல போறா. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வரும்போது அம்மா சொல்றாங்க, உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல உன்னோட போட்டோவை கேட்டாங்க, போய் மேக்கப் போட்டு வா, போட்டோ பிடிக்கணும்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, மேக்கப் எல்லாம் தேவையில்ல, இப்ப என்ன போட்டோ எடுங்கன்னு சொல்லும்போது அந்த கேமராமேன் சொல்றாரு, கொஞ்சம் மேக்கப் போட்டீங்கன்னா கலரா இருப்பீங்கன்னு. இதை கேட்டோன்னு இந்த பொண்ணு சொல்றா, அந்த வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறமா நான் மேக்கப் போட்டா இருக்க போறேன், இதுதான் என்னோட கலரு, அதனால போட்டோ எடுக்க முடிஞ்சா எடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனும் போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு டீ குடிச்சுக்க இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பொண்ணோட டீச்சர் போறாங்க. உடனே டீச்சர்ட்ட போய் சொல்றா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீச்சரும், ஆமா ஞாபகம் இருக்கு, நீ தானே இந்த கருப்பா இருந்த பொண்ணுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, ஆமா அந்த கருப்பு பொண்ணு நான் தான், நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லி ஒரே காரணத்தினால என்ன இந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் சேர்க்காம இருந்தீங்க, நான் பரிசு வாங்கும் போது கூட என் கூட நின்று போட்டோ எடுக்கல, அந்த டீச்சர் தானே நீங்கன்னு சொல்லும்போது அந்த டீச்சர் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருமான்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இதே மாதிரி கருப்பா இருக்க எந்த ஒரு பசங்களையும் ஒதுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போறா. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, மேக்கப் போட்டுக்க, அப்பதான் கலரா இருப்பேன்னு. அப்ப பொண்ணு சொல்றா, மேக்கப் எல்லாம் தேவையில்ல, இதுதான் என்னோட ஒரிஜினல் கலர்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் அந்த இடத்துல நிக்கிறா. இதை பார்த்தோன்னு அந்த அம்மா சொல்றாங்க, என்ன இந்த பொண்ணு கருப்பா இருக்கா, நாங்க போட்டோல பார்க்கும்போது வெள்ளையா இருந்தா எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போக பார்க்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, என்னோட அம்மா போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்திருக்காங்க, அதனால என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்ன எதுக்காக வேணான்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க வரதட்சணையா கார் கொடுக்கறீங்க, நகை கொடுக்கறீங்க, ஆனா நீ கலரா இல்லையேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, அப்படின்னா கலர் தான் காரணமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மாவும் கலர் தான் காரணம்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பொண்ணு கடுப்பாகி, உன்ன மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல, மனுஷங்களோட கலரை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் அங்க இருந்து போறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.